ஹே டெவலப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோவில் டேட்டா கிளீன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டேஷ்போர்டு கிரியேட் பண்ணோம்னா பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணணும். முதல்ல பிவோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தர போகிறேன். தென் அதை வச்சு உங்களுக்கு டேஷ்போர்டு கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து டேட்டா கிளீன் பண்ண ஒரு டேட்டா செட்டு. ஓகேவா? டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டேட்டா கிளீனிங் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வந்து இது டேட்டா கிளீன் பண்ண ஒரு டேட்டா செட். ஓகேவா? இதை வச்சு தான் நான் பிவோட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி. ஏன்னா எக்ஸலில் டேட்டா டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க, இந்த இந்த டேட்டா செட்ல ஏதாவது ஒரு பிளேஸை அப்படியே ஒரு தொட்டுட்டு டைரக்டா இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுல போங்க. போனீங்கன்னா இந்த இடத்துல பிவோட் டேபிள் அப்படின்றதே காட்டும். அதை தொட்டிங்கன்னா ஃப்ரம் டேபிள் ரேஞ்சா இல்ல டேட்டா பேஸா அப்படின்னு கேட்கும். இல்லை நம்ம டேபிள் ரேஞ்சு தான் செட் பண்ண போறோம், அதனால ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் அப்படின்றத தொட்டிங்கன்னா என்ன ஷீட்டோ அதோட பேர் வந்துடும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே தான் பிவோட் டேபிள் ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது உங்களோட சேல்ஸ் டேட்டாவில் ஒரு காலம்லாம் இருக்கும் தெரியுமா? டேட்டு, ரீஜியன், ப்ராடக்ட், யூனிட் சோல்டு, யூனிட் ப்ரைஸு, ரெவன்யூ, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இங்கே சைடில் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இப்போ வந்து இதில் ஃபில்டர், காலம், ரோ, வேல்யூஸ் அப்படின்றது காட்டும். இப்போ வந்து நான் ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணி அப்படியே நான் ரோவில் வச்சேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதில் வந்து எவ்வளோ இருந்துச்சு, ஐ மீன் இங்க வந்து விட்ஜெட் ஏ, விட்ஜெட் பி, விட்ஜெட் சி, விட்ஜெட் ஏ அப்படியே மாறி மாறி நிறையா உங்களுக்கு வந்து காம்பினேஷன் இருந்துச்சுல்ல. இங்க வந்து அது ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வந்து 3 காம்பினேஷன், அது எவ்வளோன்றத ரோவா காட்டிடும். ஓகேவா? இதை காலமா எடுத்துக்கிட்டிங்கன்னா காலமா காட்டும். மேபி உங்களுக்கு இது தெரியலனா, எங்க டிராக் பண்ணும் அப்படின்றது தெரிலனா ஒண்ணுமே பண்ண வேணாம். இங்க சைடுல ஒரு டிக் இருக்கு பார்த்தீங்களா? இதை தொட்டு இதை ஆஃப் பண்ணீங்கன்னா அதுவே சஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல போட்டு விட்டுரும். ரொம்ப ஈஸி பிவோட் டேபிள் கிரியேட் பண்றது. அதே மாதிரி ரீஜியனும் எந்த இடத்துல வேணுமோ, எனக்கு இது வந்து ரோவா வேணாம், எனக்கு காலமா வேணும்னா நீங்க இது டிராக் பண்ணி காலம்ல வச்சுக்கணும். இது பார்த்தீங்களா டிராக் வந்துருச்சா? அதே மாட்டம் யூனிட் சோல்டு, யூனிட் பிரைஸ், இதை நீங்க வந்து இதோட டோட்டல் வேல்யூ அது மாதிரி உங்களுக்கு டோட்டலா எவ்வளோ வேணும் அப்படின்னு தேவைன்னா வேல்யூஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. விட்ஜெட் ஏல இவ்வளோ பேரு வாங்கியிருக்காங்க, விட்ஜெட் பில இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, விட்ஜெட் சில இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, டோட்டல் எவ்வளோ, அது மாதிரி கிளியரா உங்களுக்கு கொடுத்துரும். புரியுதா? பாருங்க, கிராண்ட் டோட்டலையும் அது மொத்தமா சேர்த்து கொடுத்துரும். அதே மாதிரி யூனிட் பிரைஸும் டிக் பண்ணீங்கன்னா அதுவும் வந்துடும் வரிசையா. அதே மாதிரி ரெவன்யூவும் வந்துடும். இப்போ நான் வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நான் சொல்ல போறேன். சில பேருக்கு டவுட் வரலாம், எனக்கு வந்து இந்த மொத்தமா எனக்கு வேணாம், எனக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் எனக்கு வந்து வேல்யூ வேணும். இப்போ வந்து எனக்கு ஃபுல்லோட டோட்டலும் வேணாம், எனக்கு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் தான் டோட்டல் வேணும் அப்படின்னு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாஸ் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது ஃபார்முலாஸ்ன்றது எக்கச்சக்கமான ஃபார்முலாஸ் எக்ஸலில் இருக்குது. அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் சொல்லித்தரேன், எனக்கு தெரிஞ்சதை அப்படியே சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ வந்து இது இந்த இந்த அளவுக்கு தான் வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா ஒரு எம்டி ஒரு பார்ல வந்து ஈக்குவல் டு அப்படின்னு ஆரம்பிக்கணும். எப்போதுமே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றப்ப ஈக்குவல் டு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு சம் அப்படின்னு கொடுத்து ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி, இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வேணுமா, இது வந்துருச்சா? அப்படியே F4, இது Fல தானே இருக்கு, F4ல இருந்து F17 வரைக்கும் போட்டிருக்கேன். அப்போ ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா இதோட டோட்டல் வந்துடும். இப்படிதான் ஒரு ஃபார்முலா. இதே மாதிரி நிறைய இருக்குது. மேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் போட்டுட்டு இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இதுல எது அதிகமான எது மேக்ஸிமம் வேல்யூ அது என்னன்னு உங்களுக்கு காட்டிடும். அதே மட்டும் லெனாஃப் ஃபங்க்ஷனும் இருக்கு. லெனாஃப் ஃபங்க்ஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, ஆனா அது ஒரு இஃப் கண்டிஷன்ல போட்டு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ பாருங்க, லென் இது தொட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க.
லென் அப்படின்னு போட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை தொட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் தொட்டிங்கன்னா எத்தனை லெட்டர் இதில் இருக்கோ அது அப்படியே வந்துடும். ஸ்பேஸோடு சேர்த்து மொத்தம் 8 லெட்டர் இருக்குது. இது மாதிரி நிறையா ஃபார்முலா இருக்குது. இதுக்கு வந்து தனியாக தான் வீடியோ போடணும். வேணும்னா கேளுங்க கமெண்ட்டில். நான் தனியாக எத்தனை ஃபார்முலா இருக்கோ முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் போட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எனக்கு சம் ஆஃப் டோட்டல், வெஸ்ட்டு, சவுத்து, ஈஸ்ட்டு, நார்த்து இதோட டோட்டல்லாம் கிடச்சிருச்சு எனக்கு. இப்போ வந்து நான் இது 3த்துக்கும் நான் ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறேன். டேஷ்போர்டு கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷுவலைசேஷன் வேணும். முதல்ல வந்து நான் யூனிட் சோல்டுக்கு முதல்ல ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு யூனிட் ப்ரைஸுக்கு ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி ரெவன்யூக்கும் ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த 3த்துக்கும் தனித்தனியாக கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்லைசர் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் முதல்ல யூனிட் சோல்டுக்கு கிரியேட் பண்ணுறேன். யூனிட் சோல்டு வந்துருச்சா? மொத்த டோட்டல் என்னன்னு வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்த தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அங்கே போங்க. ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதா? இந்த இடத்துல அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சார்ட் இருக்கோ அத்தனைக்கும் இது சஜஸ்ட் பண்ணும். இதுக்கான சார்ட்டை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? நான் வந்து இப்போ வந்து இந்த சார்ட்டை சூஸ் பண்ணுறேன். வந்துருச்சா? இப்போ இதில் ஏதாவது ஒரு டிசைன் ஆட் பண்ணணுமோ ஏதாவது பண்ணணுமோ, இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே நம்பர்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குதா? எவ்வளோ வேல்யூன்னு சொல்லாமல் அளவு மட்டும் போட்டிருக்குது. அது வேணும்னா உங்களுக்கு டேட்டா லேபிள்ஸ்ன்னு இருக்கா? இதை தொட்டிங்கன்னா இப்படி வந்துடும். என்னென்ன நம்பர் இருக்கோ. ஓகேவா? ஏதாவது கலர் மாற்றணும், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நல்லா இருக்கு பாருங்க. ஆ இது தொட்டிங்கன்னா இது வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணிட்டோம். ஆமாவா? இப்போ இதுக்கு நம்ம ஸ்லைசர் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்லைசருன்றது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. இந்த சார்ட்டை தொட்டுட்டு இங்கே இன்சர்ட் ஸ்லைசர்னு இருக்கா? இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு எதுக்கான ஸ்லைசர் வேணும்? ஸ்லைசர்னா ஒன்றுமே கிடையாது, பட்டனு. இந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா இதுக்கு தேவையான மாதிரி மாறும். இப்போ பாருங்க. நான் ரீஜியன் வந்து இதில் ரீஜியன் கொடுத்துருக்கேன்னா வேற என்ன கொடுக்கலாம்? நான் யூனிட் ப்ரைஸுக்கு ஸ்லைசர் வைக்க முடியாது. ரீஜியனுக்கே வைக்கிறேன். ஓகேவா? ரீஜியனுக்கு நான் ஸ்லைசர் வச்சேன்னா எனக்கு வந்துடும் இங்கே ஸ்லைசர். ஓகேவா? இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஈஸ்ட்டுன்னு நான் தொட்டேன்னு வச்சுக்கோங்க. ஈஸ்ட்டில் மட்டும் எவ்வளோ இருக்குது? நார்த்துன்னு தொட்டேன்னு வச்சுக்கோங்க. நார்த்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது? சவுத்துன்னு தொட்டேன்னா சவுத்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது? வெஸ்ட்டுன்னு தொட்டேன்னா வெஸ்ட்டில் மட்டும் எவ்வளோ இருக்குது? அப்படின்றத உங்களுக்கு காட்டும். எதுவுமே வேணாம், பழைய மாட்டமே வேணும்னா இங்கே இருக்கிறத தொட்டிங்கன்னா, அதாவது மேலே இருக்கிற அந்த இன்ட்டை தொட்டிங்கன்னா நார்மலாக டிஃபால்ட்டாக இருந்த பிளேஸுக்கே வந்து விட்டுரும். இப்படி தான் ஒரு ஸ்லைசரை ஆட் பண்ணும். இதே மாதிரி நான் 3 இதுக்கு பண்ணுறேன். வெயிட் அ மினிட். ஓகே கைஸ், 3த்துக்கும் தனித்தனியாக ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அது வந்து நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் போய் அதில் என்னென்ன சார்ட் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க தான் ஒவ்வொரு விஷயமும் இதில் எதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பிவோட் டேபிள் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்டராக இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப நான் இதை தொட்டுட்டு இந்த இடத்துல ஷார்ட் அண்ட் ஃபில்டர்னு கொடுத்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்னு கொடுத்தேன்னா இங்கே பாருங்க, ஸ்மால்ல இருந்து லார்ஜ். இது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக எக்ஸல் புரியும். ஸோ நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் என்னென்ன சார்ட் இருக்குது, எப்படி பண்ணலாம், அப்புறம் ஸ்லைசர் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் இந்த 3 இது கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க கிரியேட் பண்ற டேஷ்போர்டு மத்தவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கணும். நான் வந்து இப்ப இது எனக்கு சின்ன டேட்டானால என்னால 3 கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஒரு பெரிய டேட்டாலாம் குடுக்குறப்ப பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும். உங்களுக்கு புடிச்சத நீங்க பண்ணாம பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவா நீங்க பண்ணணும். ஓகேவா? இப்ப வந்து இதே மாரி ஒரு 3 சார்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சார்ட்டுக்கு மட்டும் ஸ்லைசர் வைக்கல. ஏன்னு நான் கடைசியா சொல்றேன். இப்ப ஒரு எம்ப்டி சார்ட் எடுத்துக்கிட்டு அதுல தான் நம்ம டேஷ்போர்டு கிரியேட் பண்ண போறோம். இங்க பாருங்க. முதல்ல டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறோமா, இதோட வித்தை மட்டும் ஃபஸ்ட்டு ரோவோட வித்தை மட்டும் நான் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். எதுக்குன்னா அந்த டைட்டில் வைக்கிறதுக்கு. .
ம். விட்த் அதிகப்படுத்திட்டு இதுக்கு வந்து ஒரு கலர் குடுக்குறேன். ம். ஆ. இந்த கலர் குடுக்குறேன். இப்ப இதுல டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணலாமா? சீல்ஸ் அப்படின்னு சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். இதோட சைஸ கொஞ்சம் அதிகப்படுத்துறேன். ம். அதிகப்படுத்தி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இது பார்க்க பயங்கரமா இருக்கு. ம். ஸ்பேஸ் விட்டுக்கிட்டேனா? ஃபாண்ட்ட மாத்திருவோமா? ம். ஆ. இந்த ஃபாண்ட் ஓகே. இப்ப நான் சேல்ஸ்ன்னு சும்மா ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு, நான் இது பண்ணிட்டேன். இப்ப இந்த கோடெல்லாம் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பேஜ் லேஅவுட்ன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா? இதுல இதுல போயி இந்த கிரிட் லைன்ஸ் அப்படி வியூன்னு போட்டிருக்கா? இத ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, இது அப்படியே பிளெயினா உங்களுக்கு காட்டிரும். இங்க லைன் இருக்குது. ஆனா உங்களுக்கு காட்டாது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகேவா? இப்ப இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, இத கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். அதே மாரி இதையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேனா? இப்ப இதுக்கு தகுந்த மாரி நான் வந்து வரிசையா இத அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீட்டா இருக்கும். நெறையா கிரியேட் பண்ணலாம் இத வச்சு. டைம் இழுக்க வேணாம். சும்மா நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே. அதே மாரி அந்த ஸ்லைசர்ஸையும் நான் கொண்டு வந்து இதுல வைக்கிறேன். அந்த பட்டன்ஸையும். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகேவா? அதே மாரி இன்னொரு ஸ்லைசர். கண்ட்ரோல் சி வந்து கண்ட்ரோல் வி தொட்டுட்டேன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகேவா? இப்ப வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு டேஷ்போர்டு. இது வந்து கொஞ்சம் பார்க்க இதுவா தான் இருக்குது. இருந்தாலும்
நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளா சொல்றேன். நீங்க அழகா கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி நீங்க வந்து கமெண்ட்ல அத வந்து ஒரு ஸ்டிக்கரா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதை விட நல்லாவே பண்ணலாம். நான் எதுக்கு வீடியோ இழுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சும்மா கிரியேட் பண்றேன். இப்போ வந்து நான் இதுல விஜெட் ஏ, விஜெட் பி, விஜெட் சி இந்த 3த்தையும் தொட்டா எனக்கு இது மட்டும் தான் மாறுது. அந்த சார்ட்டுக்கான பட்டன் மட்டும் தான் மாறுது. ஆமாவா? ஆமா. இப்ப எனக்கு அப்படி வேணாம். ஒரு பட்டன இந்த பட்டன இந்த ஸ்லைசர தொட்டனா, மொத்த இதுவுமே எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இத ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த பட்டன் இத தொட்டு ரைட் கிளிக் மட்டும் பண்ணுங்க. இதுல ரிப்போர்ட் கனெக்ஷன் ஒண்ணு இருக்குதா? இத தொடுங்க. தொட்டீங்கன்னா பிவோட் டேபிள் 2, 3, 4 அது அப்படியே வரிசையா வரும். எல்லாத்துக்கும் டிக் குடுக்குறீங்க. குடுத்துட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, இப்ப எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும் பாருங்க. ஈஸ்ட்ன்னு தொட்டுனா 3க்குமே மாறுதா? அதே மாரி நார்த்ன்னு தொட்டனா எல்லாத்துக்குமே மாறுதா? சவுத்துன்னு தொட்டனா எல்லாத்துக்குமே மாறுதா? டிஃபால்ட். அதே மாரி இதையும் நான் பண்றேன். ப்ராடக்ட்டுக்கான ஸ்லைசரையும் நான் பண்றேன். ரிப்போர்ட் கனெக்ஷன் இருக்கிறத தொட்டு எல்லா டேபிளுக்கும் நான் டிக் குடுத்துட்டேன்னா, எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகுதா? இப்படிதான் ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணணும். அதுவும் முக்கியமான விஷயம், நீங்க வந்து அட்ராக்டிவா கிரியேட் பண்ணணும். நான் வந்து ஒரு அட்ராக்டிவான பேஜா கிரியேட் பண்ணல. எதுக்குன்னா டைம்னால. இப்ப வந்து இதே ஒரு கிளாஸா இருந்துச்சுன்னா, அட்ராக்டிவா கிரியேட் பண்ணி மத்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாரி நீங்க வைக்கணும். இப்படிதான் கிரியேட் பண்ணணும்னு புரிஞ்சுகிட்டு, நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஓகேவா? இப்படிதான் ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்றது. அவ்வளவுதான் எக்ஸெல்ல டேஷ்போர்டு கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட்டு இதே மாட்டம் பவர் பிஐல எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். அதுக்காக நீங்க டேட்டா பேஸ் கத்துக்கணும், டேட்டாவ கெட் பண்ணணும் நெறையா இருக்குது. இப்ப இந்த எக்ஸெல்ல பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஐ மீன் எக்ஸெல்ல ட்ரை பண்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு டேட்டா செட் இல்லன்னா, கூகுள் டிரைவோட சோர்ஸ் லிங்க்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதுல போய் டேட்டா செட்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ட்ரெய்னிங் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க ட்ரெய்னிங் பண்ண தான் கத்துக்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் உங்களுக்கு வந்து இது வந்து எப்படின்னு புரியும். இதுக்குள்ள இன்னும் நெறையா இருக்குது சொல்றதுக்கு. ஸோ ஒரு டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு மட்டும் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி, இதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தா தான் உங்களுக்கு அது எப்பவுமே மறக்காது. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஓகே. டாட்டா பாய்.